இன்னைக்கு நமக்கு காலையில சாப்பிடுறதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற சாஃப்டா இருக்கிற பீட்ரூட் புட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு பாசிப்பருப்பு கறி தேங்காய் பாலில் ஊற்றி மைல்டா இருக்கிற டேஸ்ட்டில் மசாலா எதுவுமே சேர்க்காம செஞ்ச பாசிப்பருப்பு கறியாக இருந்துச்சு. மத்தியானம் சாப்பாடுக்கு நம்ம வந்துட்டு பீட்ரூட் பிரியாணி ரெடி பண்ணி எடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி பீட்ரூட் பிரியாணியோட ரெசிபி நிறைய பார்த்துருக்கு. ஆனால் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஒரு டைம் செஞ்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை எந்த அளவுக்கு டேஸ்ட்டில் கிடைக்குன்னு. குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுமோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுனால இதுக்குள்ளே நான் கொஞ்சம் உருளைக்கிழங்குல சேர்த்துருந்தேன். அது இன்னும் ரொம்ப அதிகமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு சாலடு கூடவே ஊறுகாயும் இருந்துச்சு. நைட்டு நம்ம என்ன செஞ்சுருக்குன்னு பாருங்கள். பீட்ரூட் வச்சுட்டு தோசை. இது வந்துட்டு ரவா தோசை தான். ரவா பீட்ரூட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் கூடி சேர்த்துருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மேலே நெய்யெல்லாம் தடவி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி கூடவே கடலைக்கறியும் இருந்துச்சு. இதோட 3 ரெசிபி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அப்லோட் பண்ணிடுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கும் இந்த அக்காவுக்கு என்ன பீட்ரூட் இந்த அளவுக்கு பிடிக்குமான்னு நினைக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பீட்ரூட் அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்காது. சில டிஷ்ஷஸ் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி செஞ்ச எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் மாதிரி செஞ்சு தான். இன்றைக்கி எல்லாமே வந்து பீட்ரூட்டில் செஞ்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக செஞ்சது தான். ஆனால் பார்த்தா செஞ்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியமாக இருந்துச்சு.